ஐ அப்ஜெக்டிஃபைட். ஸோ ஒரு 10 டேஸ் பேக் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதுதான் அந்த வீடியோ. ஐ ஆஸ்க்ட் அன் ஏர் ஹோஸ்டஸ் ஃபார் அ நம்பர் அண்ட் ஷி கேவ் இட். ஸோ ஃப்ளைட்ல ஒரு ஏர் ஹோஸ்டஸ் செம்ம அழகா இருந்தா. அவகிட்ட போய் நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கான்டாக்ட் கிடைக்குமான்னு கேட்டேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. அந்த வீடியோ இஸ் 20 மினிட்ஸ் லாங். நான் எப்படி கேட்டேன், அவ எப்படி குடுத்தா. இட்ஸ் அ டேட்டிங் விளாக். பட் இந்த வீடியோல ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அவ எப்படி என்ன அட்ராக்ட் பண்ணான்னு பேசியிருப்பேன். ஸோ முடி, ஃபேஸ் அண்ட் சிரிப்பு இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் அவளோட பூப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னேன். கொளுத்திட்டாங்க கமெண்ட்ஸ்ல. கிரீப், கிரீப், கிரீப். ஒரே திட்டு. அது முக்கியமா இந்த பொண்ணு நார்சிசிஸ்ட், கிராப். உன் வீட்டு பொண்ணு இப்படி பேசினா சும்மா இருப்பியா? ஒரே கத்து. பட் இப்படி 1000 டிகிரிஸ்ல கமெண்ட் பண்ணாம பாயிண்ட் என்னவோ அதை மட்டும் காம் டவுன் ஆகி பேசுறவங்கள பார்த்தா அப்ஜெக்டிஃபைட், அப்ஜெக்டிஃபைட், அப்ஜெக்டிஃபைட் அண்ட் அப்ஜெக்டிஃபைட். ஒரு பொண்ணுலாம் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன்னு சொன்னான். ஸோ அந்த ஏரோஸ்டஸ் ஒரு சைனீஸ் அண்ட் இந்த வீடியோ இஸ் இன் தமிழ். ஸோ இந்த வீடியோ இன்னைக்குமே பார்க்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி என் மனசுல இருக்கிற உண்மையெல்லாம் ஓப்பனாக வெளியே சொல்லிட்டான். ஸோ யூடியூப் இஸ் அ வியர்ட் கைண்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். தியரிட்டிக்கலி நிறைய மக்கள் முன்னாடி மைக் பிடிச்சி தான் பேசுகிறோம். பட் பேசும்போது ஆடியன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படிதான் பெட்ரூம்ல நின்று பேசிட்டு இருப்போம். ஏதோ தனியா பிரைவேட்டா நம்ம கூடயே நம்ம பேசுற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ஃப்ளோவில் அப்படியே உளறிட்டேன். ஸோ ஒரு பையன் கூட கேட்டான், அப்ஜெக்டிஃபிகேஷன் இஸ் நத்திங் ராங். பட் நீ ஏன் நெட்ல பேசின? அவரோட பிரைவேட்டான சென்சிட்டிவ் பார்ட்ஸை நீ ஏன் பப்ளிக்கா பேசின? கரெக்ட் தான். நான் கூட யோசிச்சு பார்த்தேன். லூசு புண்டை, லூசு புண்டை, லூசு புண்டை அப்படின்னு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அண்ட் இப்படி புண்டைய லூசுன்னு சொல்றதும் பூப்ஸை செம்மன்னு சொல்றதும் ஒன்று தான். இப்படி பாராட்டுற திட்டுற அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தா வி போத் ஆர் டாக்கிங் அபவுட் பிரைவேட் பார்ட்ஸ் பப்ளிக்லி. ஸோ யூடியூப் என்ன பண்ணுனா பப்ளிஷ்ட் ஹெல்ட் அப்படின்னு 2 கேட்டகரி வச்சு ஏஐ யூஸ் பண்ணி இதெல்லாம் பொட்டன்ஷியலி இன்அப்ரோப்ரியேட்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ் எல்லாம் பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஹிடன் ஆக்கிடும். ஸோ என்னதான் ஒரு பப்ளிக் பிளேஸில் அவங்க கமெண்ட்ஸை போய் போட்டிருந்தாலும் யூடியூப் அதை ஹைட் பண்ணி அவங்க கண்டுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ப்ரைவேட் ஆக்கிடும். ஸோ அவன் கமெண்ட் பண்ணலாம், ரிப்ளை பண்ணலாம், தன்னந்தனியாக வைப் பண்ணலாம். பட் உங்கள் யாருக்கும் அது கண்ணுக்கு தெரியாது. ஸோ என்னதான் இந்த வீடியோவை நான் பப்ளிக்காக போட்டிருந்தாலும் மெல்லோட கண் பார்வைக்கு இட் இஸ் ப்ரைவேட். ஏன்னா அவள் சைனீஸ், நான் தமிழ். இந்த வீடியோ அவளால் பார்க்க முடியாது. ஸோ தப்பை பண்ணிட்டு டெக்னிக்கலாக இந்த மாதிரி தப்பிச்சிட்டேன். ஸோ போக்ரி படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி நம்மெல்லாம் ஒரே உப்மா ஃபேமிலியாடா ராஜா, அது மாதிரி இந்த வீடியோவை போட்டுட்டு இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுற மக்களோட ஒரே குடும்பமாக ஐக்கியமாயிட்டேன். டிஃப்ரென்ஸே இல்லை. அதுதான் இந்த வீடியோ. டு கரெக்ட் த மிஸ்டேக் தட் ஐ மேட் இன் த ப்ரீவியஸ் ஒன். பட் அதோட விட்டனா நோ, இந்த சங்கர் படம் ஐல சொல்கிற மாதிரி அதுக்கும் மேலே போயிட்டேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க நான் அவளை புகழ்ந்து புகழ்ந்து தான் பேசியிருப்பேன். இன்ஃபேக்ட் இவன் எனக்கு ரிஜெக்ட் கொடுத்த பொண்ணு. அண்ட் யூஸ்வலாக ரிஜெக்ட் கொடுத்த பொண்ணை அவள் கட்டையில போக, அவள் நாசமா போக, அவள் மண்ணோட மண்ணா அழிஞ்சு போக, அந்த மாதிரி தான் பேசுவாங்க பசங்க. தே கெட் ரியலி மிசாஜினிஸ்டிக் ரியலி ஃபாஸ்ட். அண்ட் இந்த வீடியோ பண்ணும்போது நான் ரொம்ப சோகமாக தான் இருந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் ஸ்டில் ரிகவரிங் ஃப்ரம் த ரிஜெக்ஷன். அப்படி இருந்தும் அவளை மிஸ் வேர்ல்டு மாடல்னும் நான் ஒரு லுங்கி போட்ட தற்கூரினும் என்னை குறைச்சி அவளை ஏற்றி தான் பேசியிருப்பேன் த்ரூ அவுட் த வீடியோ. பட் இப்படியே ஏற்றிட்டே இருந்தா எப்படி? எங்கேயாவது குறைக்கணும்ல. அவன் என்ன ஆகாயத்துலேருந்து விழுந்த தேவதையா? இந்த உலகத்தில் வாழ்ற ஒரு மனுஷி தானே. ஸோ இப்படி காட் லெவலில் இருந்து ஹியூமன் லெவலுக்கு கொண்டு வரலான்னு சொல்லி அவளோட ஒரு ஃப்ளாவை பற்றி பேசியிருப்பேன். அவள் கை குழந்த மாதிரி இருக்கு, எனக்கு அது அட்ராக்டிவா இல்லைன்னு சொன்னேன். உடனே கமெண்ட்ஸ் பார்க்கணுமே, நீ மீன் பண்ணிட்ட, ஹியூமனைஸ் பண்ணிட்ட, அந்த பொண்ணு பாவம், அவரை நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு கிழிச்சிட்டாங்க. விச் இஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டபிள். லைக் என் சிரிப்பு செமையா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, நிறைய கமெண்ட்ஸ். பட் ஒரே ஒருத்தன் இட் ஃபீல்ஸ் ஃபேக் அண்ட் இஸ் இரிட்டேட்டிங் சொல்லிட்டான். ஒரு கமெண்ட் தான். பட் நெக்ஸ்ட் வீடியோவில் என் சிரிப்பே போயிடுச்சு. லைக் இந்த வீடியோவில் நான் சிரிக்க ட்ரை பண்ணுறேன், வாய் வேன்னு ஆகுது, சிரிப்பே வரல, சிரிப்பையே உடச்சிட்டாங்க. அது மாதிரி மெல்க் மட்டும் இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா நான் என்ன புகழ்ந்திருந்தாலும் அவன் மண்டையில ஏறி இருக்காது. அவளோட கையை பற்றி பேசினல, ஐயோ என் கை, என் கை, என் கை நல்லா இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரே பாடி கான்சியஸ் ஆயிருப்பா. ஏன்னா நான் பாடி ஷேமிங் பண்ணேன்னா. அண்ட் இது எனக்கு அவளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இப்படிதான். ஒரு பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட்ல அப்படியே நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே த ஸ்கை இஸ் பியூட்டிஃபுல், பேர்ட்ஸ்லாம் பாடுது, அப்படியே ஒரு சின்ன ரெயின்போ, குளிர் காத்து வீசுது. இப்படி இவ்வளோ இருந்தோம், உங்க மைண்ட் எங்க தெரியுமா போகும்? அங்க தூரத்துல ஒரு புதற்குள்ள ஒரு பாம்பு போகும், அங்கதான் போகும். ஸோ 1000 பியூட்டிஃபுல் திங்ஸ் இருந்தாலும், கோடி லட்சம்னு நம்ம தேடினாலும், நம்ம மனசு அந்த ஒரே ஒரு குறைய நினைச்சு நினைச்சு கவலைப்படும். ஸோ இங்க அந்த ஒரு ஃப்ளாவை பத்தி பேசி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐ பேசிக்லி பப்ளிக்லி பாடி ஷேம்ட் ஹர். ஸோ இங்க நான் அட்ராக்ட் ஆகுதுன்னு சொன்னா
அவரோட பிரைவேட் பார்ட்ஸ பத்தி நீ ஏன் பேசுற? உனக்கு என்ன உரிமை இருக்கு? அட்ராக்ட் ஆகலன்னு சொன்னா, ஆர் யூ பாடி ஷேமிங்? சைபர் புல்லிங் பண்றியா? அப்படின்னு கேட்கறாங்க. பட் அட்ராக்ட், ரிப்பல் இது 2 தானே இருக்கு. சோ ஒரு மேனோட செக்சுவல் அட்ராக்ஷன பத்தி பேசினா, அப்ஜெக்டிஃபிகேஷன், அப்ஜெக்டிஃபிகேஷன், அப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்துறாங்க. லைக் லெட் மீ செட் சம்திங் ஸ்ட்ரெய்ட். நான் பண்ணது தப்பு தான். அவளோட பிரைவேட் பார்ட்ஸ பத்தி பேச எனக்கு உரிமை இல்ல. அண்ட் அவள பாடி ஷேமிங் பண்ண எனக்கு விருப்பமே இல்ல. ஏன்னா அவளே எனக்கு புடிச்ச பொண்ணு. நானே ரூட் விட்டு கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். நான் எதுக்கு அவள ஹர்ட் பண்ண போறேன்? சோ அந்த கிளிப்ப டெலீட் பண்ண போறேன். எடிட்டர்ல ஃப்ரம் 137 to 226 கட் பண்ண போறேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் கிரியேட்டிங் கன்டென்ட் பை டெலீட்டிங் கன்டென்ட். பட் இப்படி அந்த பர்ட்டிகுலர் பொண்ண நான் அப்ஜெக்டிஃபை பண்ணது தப்பு தான். பட் விமென் இன் ஜெனரல் மென் அப்ஜெக்டிஃபை பண்றது தப்பு கிடையாது. செம ட்விஸ்ட் இல்ல? பட் யா, அப்ஜெக்டிஃபிகேஷன் இஸ் நார்மல். அத இந்த மாரி பசங்களே க்ரீப் க்ரீப்ன்னு சொன்னாலும் அப்ஜெக்டிஃபிகேஷன் இஸ் நார்மல். யூ ஆர் நாட் அ க்ரீப். ஸோ ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் பியூட்டி அண்ட் பாடிஸ் பியூட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சும்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட இந்த 2 பியூட்டில எந்த பியூட்டி பார்க்குற? கேரக்டர்ஸ் பியூட்டியா? உனக்கு தான் யாருனே தெரியாது. யூ ஆர் கோயிங் டு அப்ஜெக்டிஃபை. நான்லாம் 150 கேர்ள்ஸ் ஐ ஹவ் காம்ப்ளிமெண்டட். யாருன்னே தெரியாது அவங்கலாம். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, யூ ஆர் லுக்கிங் ரியலி கியூட் அப்படின்னு நான் சொல்லும்போது கேரக்டர் பியூட்டியா பார்க்குறேன்? ஐ அப்ஜெக்டிஃபை. 150 டைம்ஸ் அப்ஜெக்டிஃபிகேஷன் தான் பண்ணேன். அப்படி நான் கேஷுவலா பண்ற அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு உன் சேனல் அழிய போகுது. இட்ஸ் கோயிங் டு காஸ் யுவர் சேனல்ஸ் டவுன்ஃபால். இதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் பேக் ஃபயர் ஆகும் ஒன் டே அப்படின்னு சொல்லி கொளுத்திட்டே இருக்கானுங்க. இதுல முக்கியமா ஒரு பையன், கீப் கோயிங் ப்ரோ, டோன்ட் கம் பேக். நீ இப்படியே வைரல் ஆகணும். நீ செஞ்ச தப்ப எல்லாரும் பார்த்து உன்னை திட்டுன்னு திட்டணும். அதை நான் பார்த்து பார்த்து ரசிக்கணும். இவன் யார் தெரியுமா? இவன் என் சப்ஸ்கிரைபர். அண்ட் அவனுக்கு 5 லைக் போட்டவங்க என் சப்ஸ்கிரைபர். எப்படி சொல்றேன்னா, இந்த இன்சல்ட்ட வச்சு தான். 17-year-old teen in a grown ass man. ஸோ என்ன பார்த்து எல்லாரும் எனக்கு 20 வயசு ஆகுதுன்னு நினைப்பாங்க. யாருக்குமே தெரியாது என் வயசு 30ன்னு. ஸோ இவனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? ஏன்னா இவன் என் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கான். எனக்கு 2 சேனல் இருக்கு. அண்ட் 2வது சேனல்ல முக்கியமா இந்த வீடியோ பார்த்துருக்கான். ஏன்னா அந்த வீடியோல தான் நான் என் வயசை சொல்வேன். அண்ட் நான் சொன்னதே இவன மாரி பசங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான். ஸோ அட் ஏஜ் 30 ஐ வாஸ் அ லூசர். ஒரு பொண்ணை என்னால கண்ண பார்த்து கூட பேச முடியாது. அவ்வளோ பயப்படுவேன். பட் ஜஸ்ட் வித்தின் 1 இயர் 200 பேர் இருக்கிற ஏரோப்ளேன்ல ஏர் ஹோஸ்டஸ்க்கே ட்ரை பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் பிளேன்ல என் பேரண்ட்ஸ் கூட இருந்தாங்க. ஸோ இப்படி சோஷியலி ஆக்வர்ட், ஷை, இன்ட்ரோவர்டட் கை நானே ஹைலி எக்ஸ்ட்ரோவர்டட் அண்ட் ஃபுல்லி கான்ஃபிடென்ட்டாக மாறும்போது உங்களால மாற முடியாதா? கண்டிப்பா முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு என்கரேஜ்மெண்ட், மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்காக என் வயசை சொன்னேன். அதை இவன் இப்படி யூஸ் பண்றான், என்னை இன்சல்ட் பண்ண. ஸோ சாய் இஸ் த மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் சப்ஸ்கிரைபர் இன் மை என்டையர் யூடியூப் கெரியர். பட் இப்படி கேஷுவலா அப்ஜெக்டிஃபை பண்ணா சேனல் அழியும்னு சொல்றானே, சீரியஸா அப்ஜெக்டிஃபை பண்ணா சேனல் அழிஞ்சிருமா? பார்க்கலாமா? ஸோ மென்ஸ் செக்ஷுவல் அட்ராக்ஷன் அண்ட் விமென்ஸ் செக்ஷுவல் அட்ராக்ஷன் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு மேனுக்கு ஒரு உமனோட ஸ்கின் பார்த்தா கூட அட்ராக்ஷன் ஆகும். அதனால தான் விமன் எல்லாரையும் போத்தி வைக்கிறோம். பட் ஒரு உமனுக்கு மேன் எல்லாத்தையும் அவுத்து போட்டு பல்லே லக்கான்னு ஆனா கூட ஒண்ணுமே ஆகாது. ஸோ ஒரு மேனுக்கு அழகு தான் அட்ராக்ட்ஸ், ஒரு உமனுக்கு திறமை தான் அட்ராக்ட்ஸ். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்டேட்டஸ் தான் அட்ராக்ட்ஸ். இதுதான் சார்ல்ஸ் டார்வின் கண்டுபிடிச்ச த 2 laws ஆஃப் செக்ஷுவல் செலக்ஷன். ஸோ ஒரு நேச்சுரல் செலக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பக்கம் ஒரு கோழி கூட்டமும் இந்த பக்கம் ஒரு புலி கூட்டமும் இருந்துச்சுன்னா, திடீர்னு அந்த புலி அட்டாக் பண்ண சொல்ல ஃபாஸ்டா பறக்கிற கோழி எல்லாம் தப்பிச்சிரும், ஸ்லோவா பறக்கிற கோழி எல்லாம் செத்துரும். ஸோ கேர்ள் கோழிக்கெல்லாம் இந்த ஃபாஸ்டா பறக்கிற கோழிஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா the புலி செலக்ட்ஸ் தீஸ் கோழிஸ் ஃபார் தி women. பட் நம்ம மாடர்ன் வேர்ல்டுல புலி எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டு ஒரு 10 புலியை ஜூல போட்டுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஜல்லிக்கட்டு கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம ஊர்ல. ஸோ இப்போ ஒரு மாடு கூட்டம் ஸ்ட்ராங்கான மென்னை சூஸ் பண்ணி கொடுத்துரும் அண்ட் வீக்கான மென்னை கொன்றோம். இல்ல சும்மா கலாய்ச்சேன். நம்மள எத்தனை பேர் ஜல்லிக்கட்டு ஆடுறோம்? ஸோ மாடர்ன் வேர்ல்ட்ல புலியும் கிடையாது, மாடும் கிடையாது. டிசீசஸ் தான் பீப்புளை செலக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுதான் த நேச்சுரல் செலக்ஷன் ஃபோர்ஸ். ஃபாஸ்டான கோழி, ஸ்ட்ராங்கான மென் அண்ட் எஃபெக்டிவான இம்யூன் சிஸ்டமை செலக்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதெல்லாம் சர்வைவலுக்கு தேவையான வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ப்ராக்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். பட் செக்ஷுவல் செலக்ஷன் அப்படி கிடையாது. டோட்டலி யூஸ்லெஸ் அண்ட் கம்ப்ளீட்லி இம்ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் தரேன். இந்த அனிமல் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை கனடா போயிருந்த போது பார்த்துருக்கேன். ஸ்டாக் பேசிக்காக நம்ம ஊர் மாடு தான். பட் கொம்பு பிரம்மாண்டமாக இருக்கும். அண்ட் புல்ல மேயிற இந்த ஸ்டாகுக்கு இந்த கொம்பெல்லாம் தேவையாது, தேவையே இல்லை.
பட் இந்த கொம்பு தான் இந்த மாடுக்கு ஸ்டேட்டஸ். அவங்களுக்குள்ளேயே ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தி, எந்த ஸ்டாக்கு கொம்பு உடையுதோ, அந்த ஸ்டாகுக்கு பொண்ணு கிடைக்காது. அண்ட் எந்த ஸ்டாக் போட்டிய ஜெயிக்குதோ, அவனுக்கு தான் பொண்ணு. ஸோ ஸ்ட்ராங்கான ஹார்ன்ஸ செலக்ட் பண்றாங்க. பட் அந்த ஹார்ன்ஸ் சர்வைவல்க்கு தேவையே இல்ல. ஏன்னா அது கேர்ள்ஸோட மண்டையில இல்லவே இல்ல. ஸோ ஆர்பிட்ரரியா ரூல்ஸ் வச்சு கேம்ஸ் நடத்தி, காம்படிஷன்ல வின் பண்றவனுக்கு ஹை ஸ்டேட்டஸ், தோக்குறவனுக்கு லோ ஸ்டேட்டஸ். இப்படி தான் ஸ்டேட்டஸ் பிரிப்பாங்க. நம்ம ஹியூமன்ஸ்லயும் சேம் தான். 100 மீட்டர் ரேஸ உசைன் போல்ட் 9 செகண்ட்ஸ்ல ஓடி வந்தாரு. பட் நான் அதே 100 மீட்டர் ரேஸ ஆட்டோ அங்கிளுக்கு ₹50 குடுத்து 2 செகண்ட்ஸ்ல ஓடி வந்துருவேன். பட் பொண்ணு எனக்கு கிடைக்குமா? நோ. உசைன் போல்ட்டுக்கு தான் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ராங்கான லெக்ஸ், ஹேண்ட்ஸ், மசில்ஸ்லாம் செலக்ட் ஆனாலும், நம்மளோட மாடர்ன் வேர்ல்ட்ல சர்வைவ் ஆகுறதுக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. பட் வாட் இட் கிவ்ஸ் இஸ் ஸ்டேட்டஸ். அண்ட் தி ரூல்ஸ் கேன் பி வெரி ஆர்பிட்ரரி. கர்ணன் படத்துல மீனை இப்படி வச்சு வெட்டாம, இப்படி போய் வெட்டுவாங்க. ஏன்? ஸ்டேட்டஸ். பட் சம்டைம்ஸ் ஆர்பிட்ரரி ரூல்ஸ வச்சு டைரக்ட்டா ஸ்டேட்டஸ் எடுத்தா, அதுதான் டிஸ்கிரிமினேஷன். ஐ நீ ரொம்ப கருப்பா இருக்க. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். என்ன நீ சாக்கடைலாம் கழுவுற? நோ. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். அண்ட் இவன் நம்ம நாட்டுக்காரன் இல்லையே. இவன் ஜெர்மன் இல்லையே. அதுதான் ஹிட்லர். ஸோ ரூல்ஸ மாத்தி மாத்தி உசைன் போல்ட்டுக்கு ஸ்டேட்டஸ் ஏத்தி ஏத்தி இறக்கலாம். இட்ஸ் சோ ரேண்டம். பட் கேர்ள்ஸுக்கு ஸ்டேட்டஸ் தான் பிடிக்கும். ஸோ ஸ்டேஜ் ஏறி பாடுற இந்த மாதிரி சிங்கர்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் அதே சிங்கர் நாளைக்கு இப்படி ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா யாருமே அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. அண்ட் இப்படி கேர்ள்ஸ் செலக்ட் பண்ற ஜீன்ஸ் சர்வைவ் ஆயிடும். ரிஜெக்ட் பண்ற ஜீன்ஸ் செத்துரும். பட் இதெல்லாம் ஏன் நீங்க பண்றீங்க? நானே பண்றேன்னு சொல்லி. ஹிட்லர் கிரியேட்டட் த ஹாலோகாஸ்ட். ஸோ கேர்ள்ஸ் இப்படி ஸ்டேட்டஸ் பார்த்து டிஸ்கிரிமினேட் பண்ணா, பாய்ஸ் பியூட்டி பார்த்து அப்ஜெக்டிஃபை பண்ணுவாங்க. அதுதான் த 2 பிரின்சிபல்ஸ் ஆஃப் செக்ஷுவல் செலக்ஷன். அண்ட் மறுபடியும் அனிமல்ஸ் கிட்ட இதை பார்க்கலாம். இதுதான் த சூப்பர் பேர்ட் ஆஃப் பாரடைஸ். பார்க்கவே சூப்பரா இருக்கும். ஸோ இதுதான் மேல் அண்ட் இதுதான் ஃபீமேல். அனிமல்ஸ்ல எப்பயுமே கேர்ள்ஸ் தான் அப்ஜெக்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபீமேல் வந்தோடனே டக்குன்னு இந்த மாதிரி அழகாயிடும். அழகாயிட்டு பொண்ணை சுத்தி சுத்தி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். அண்ட் எவ்வளோ எவ்வளோ அழகா இருக்கோ அவ்வளோ அவ்வளோ பொண்ணு செலக்ட் பண்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அண்ட் அதுக்கு இந்த ப்ளூ ரொம்ப ப்ளூவாகவும் இந்த பிளாக் ரொம்ப பிளாக்காகவும் இருக்கணும். அப்பதான் கான்ட்ராஸ்ட் கிடைக்கும். ஸோ இவனோட பாடி எவ்வளோ பிளாக்னா ஒன்ஸ் லைட் கோஸ் இன் இட் நெவர் கம்ஸ் அவுட். ஹிஸ் பாடி இஸ் லைக் அ பிளாக் ஹோல் ஃபார் லைட். அண்ட் இவ்வளோ அழகையும் பார்த்துட்டு அந்த கேர்ளுக்கு பிடிக்கலனா ஷி வில் ரிஜெக்ட் ஹிம் அண்ட் கோ. பீகாக்ஸும் அப்படிதான். அண்ட் பீகாக் ஸ்பைடர்ஸும் அப்படிதான். எல்லாருமே அழகா காமிச்சு இப்படி டான்ஸ் ஆடி கோட் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி ஒரு சயின்டிஸ்ட் செம்ம டென்ஷன் ஆயிட்டார். ஆர்கஸ் பெசன்ட்னு ஒரு பேர்டு இருக்கு. அது ரொம்ப ரேரான பேர்ட். ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட்டுக்கு போய் குப்பையிலையும் கொசுக்கடியிலையும் டென்ட்டை போட்டு 1 வீக்கா வெயிட் பண்ணிருந்தார். இதுதான் அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ். பட் நான் அதோட பெட்டர் ஃபுட்டேஜ் காட்டுறேன். ஸோ இப்படியே வெயிட் பண்ண சொல்ல ஒரு நாள் அந்த ஆர்கஸ் பெசன்ட் வந்துச்சு. நம்ம ஆளும் கேமராவெல்லாம் எடுத்து ரெடி ஆயிட்டாரு. பொண்ணு பெசன்ட்டும் வந்துச்சு. ஸோ இதுதான் மேல் அண்ட் இதுதான் ஃபீமேல். அண்ட் திடீர்னு பியூட்டிஃபுல் டிஸ்பிளே. மொத்தம் 300 ஸ்பியர்ஸ் இருக்கும் இதோட ஃபெதர்ஸ்ல. அண்ட் அந்த பால்ஸ் எல்லாம் பார்த்தா கீழே டார்க்காகவும் மேலே ஒயிட்டாகவும் இருக்கும். அப்படியே சன் பட்டு ஷைன் ஆகிற ஒரு எஃபெக்ட். இட் கிரியேட்ஸ் அன் இல்யூஷன். இன்ஃபேக்ட் எண்ட்ல இருக்க ஸ்பியர்ஸ் பெருசாகவும் கிட்ட இருக்கிற ஸ்பியர்ஸ் சின்னதாகவும் இருக்கும். ஸோ தட் அந்த 300 ஸ்பியர்ஸ் அப்படியே சென்டருக்கு கன்வெர்ஜ் ஆகிற ஒரு ஃபீல். பட் அவ்வளோ அழகையும் ஸ்பியர்ஸையும் இல்யூஷனையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு ரிஜெக்ட் கொடுத்துட்டு போயிடும். நம்ம சூரி காமெடி மாதிரி ஷாக்கு பத்தல பத்தலன்னு சொல்ற மாதிரி அதுக்கு அழகு பத்தல. ஸோ எந்த ஸ்பீஷீஸ்ல ஹை டிகிரி ஆஃப் அப்ஜெக்டிஃபிகேஷன் இருக்கோ அங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேர்ட்ஸ் லைக் ப்ளூ மேனிகின்ஸ்லாம் பறக்கும். அண்ட் எந்த ஸ்பீஷீஸ்ல டிகிரி ஆஃப் அப்ஜெக்டிஃபிகேஷன் கம்மியா இருக்கோ அங்கதான் நம்ம ஊர் காக்காலாம் பிறக்கும். பட் ஒரு பர்சனை கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரெடியூஸ் பண்ணி அழகா இருக்கு அழகா இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்றது செம்ம காண்டா இருக்குல்ல இருக்கும். ஏன்னா அப்படிதான் இருந்தது டக்ஸ்க்கும். ஸோ டக்ஸ்ல இந்த மாதிரி கிரீன் கலர் மண்டே தான் எல்லா ஃபீமேல்ஸும் விரும்புவாங்க. கொஞ்சம் கிரீன் மிஸ் ஆனா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆண்ட்ஸ் எப்படி யுனைட்டடா ஒரு லைன்ல போகுமோ அதே மாதிரி இந்த ஒரு ஃபீமேல் மட்டும் இல்ல, ஆல் ஃபீமேல்ஸ் ஆஃப் டக் ஸ்பீஷீஸ்க்கு ஒரே ஐடியா அண்ட் சென்ஸ் ஆஃப் பியூட்டி இருக்கும். ஸோ ஆல் தி பாய்ஸ் அட் கிரீன் மண்டே பட் 1-2 பாய்ஸ்க்கு கிரீனா இல்ல. அண்ட் ஸோ தேவர் கெட்டிங் ரிஜெக்டட். செம்ம காண்டாயிட்டாங்க. பெட்டர் மேக்ஸ் லைட்டே தான் வேணுமா, பச்சை இல்லைனா பிடிக்காதா அப்படின்னு சொல்லி இந்த அக்லி டக்ஸ் ஸ்டார்டட் ரேப்பிங். ஸோ ஒரு ஃபீமேல் டக்கை ரேப் பண்ணா அதோட குழந்தைங்கள்ல மேல் பிறந்தா he will also be ugly but he will also be a rapist. ஸோ இப்படி மல்டிபிள் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ரேப் நடக்க 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 அக்லி டக்ஸோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆல் தி ஃபீமேல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி கெட்டிங் ரேப்ட். பட் ஒரு கேர்ள் டக்குக்கு ஃபீமேல் டக்கும் பிறக்கும்ல, மேல் மட்டுமா பிறக்கும். ஸோ தீஸ் டாட்டர்ஸ் ஸ்டார்டட் டர்னிங் அகெயின்ஸ்ட் தேர் ஃபாதர்ஸ். ஸோ ஒரு டக்கோட பீனஸ் இப்படி தான் இருக்கும். இட் வில் ஸ்பைரல் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் த எரெக்ஷன் அண்ட் ஹியர் யூ ஹேவ் த ஸ்பைரல். ஸோ ஸ்லோவா ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் தி கேர்ள் டக் ஸ்டார்டட் டெவலப்பிங் ஆன்டி கிளாக்வைஸ் வெஜைனாஸ். ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்த வெஜைனாஸ் ஆன்டி கிளாக்வைஸா எவால்வ் ஆயிடுச்சு. அண்ட் சயின்டிஸ்ட் டிட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டெஸ்ட் டியூப்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸ்ட்ரெயிட்
clockwise and anti-clockwise. And only in anti-clockwise, the penis couldn't penetrate. So in the sexual warfare, girls finally won. Ugly ducks got eliminated again, and green ducks started appearing again. So objectification தப்பு தான். ஸோ மண்டை பச்சையா இல்லைன்னா என்ன, அந்த டக்கு ஒரு டக்கு தானே. பட் ரேப் இஸ் ஆல்சோ ராங். அந்த ஃபீமேல்ஸும் பாவம் தான். பட் ஃபைனலி அப்ஜெக்டிஃபிகேஷன் ஒன் ஓவர் ரேப் அண்ட் ஃபீமேல்ஸ் காட் தேர் செக்ஷுவல் ஃப்ரீடம் பேக். ஏன்னா கேர்ள் சூஸ் பண்ண மட்டும் தான் இப்படி கேர்ள் ஆற வெஜைனா, அதாவது இந்த வெஜைனா வில் லூசன் அப் அண்ட் டேர்ன் இன் டு ஸ்ட்ரெயிட் வெஜைனா. ஸோ அவள் அந்த ஜீனை சூஸ் பண்ண மட்டும்தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். பட் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப டிஸ்ஹார்டனிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு ஹியூமன் இந்த ஐஸ்பர்க் மாதிரி. இந்த டாப் லேயர் பசங்களுக்கு ஸ்டேட்டஸாகவும் பொண்ணுங்களுக்கு பியூட்டியாகவும் இருக்கலாம். தட்ஸ் ஹவு பீப்புள் ஆர் கோயிங் டு ஜட்ஜ் யூ இன் லைக் அ வெரி ஷாலோ வே. பட் த பர்சன், பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர், அதுதான் இந்த ஐஸ்பர்கோட ஆழம். பட் இந்த டிப் நல்லா இல்லைன்னா யாருமே உன்னை சீண்ட மாட்டாங்க. எனக்கு அப்படிதான் ஆச்சு. ஸோ இதுதான் யூடியூப் வீடியோனா, இதுதான் அதோட தம்ப்நெயில். ஸோ 7 months பேக் நான் ஒரு வீடியோ போட்டேன், லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் வடச்சென்னை மூவி, அண்ட் இட் ஹேஸ் 40,000 வியூஸ். பட் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது திஸ் வாஸ் த தம்ப்நெயில், த ஹிடன் திருக்குறள் இந்த மூவி வடச்சென்னை. வீடியோ 20 வியூஸ்ல செத்துருச்சு. 20 வியூஸ். லைக் த லீஸ்ட் பாப்புலர் வீடியோஸ் இன் மை சேனல், அது கூட 60 வியூஸ். அவ்வளோதான் வீடியோ போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க. லைக் யூஸ்வலாக என் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க. பட் இந்த வீடியோக்கு ஒரே பாராட்டு, வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை யூடியூப் கமெண்ட்ஸில் கூட. எனக்கு ஒன்றுமே புரியல. டென்ஷன் ஆகி தம்ப்நெயில மாத்திட்டேன். ஹவு டு ஹேண்டில் யுவர் மர்டர், உன்னை கொல்ல வந்தவனை என்ன பண்ணலாம். வீடியோ எங்கேயோ பறந்துருச்சு. அண்ட் இட்ஸ் ஆல் பிகாஸ் சும்மா இந்த டிப்பை இதுல இருந்து இதுவா மாத்தினேன். கண்டென்ட்டை மாத்தவே இல்லை, அதே கண்டென்ட் தான். அதே மாதிரி உங்க டிப் நல்லா இல்லைன்னா உங்களை யாருமே வேல்யூ பண்ண மாட்டாங்க. அண்ட் நீங்களும் தனுஷ் மாதிரி வெள்ள மனசெல்லாம் இங்க கணக்கு இல்லடான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா எனக்குலாம் இது ரெண்டுமே கிடையாது. நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொன்னான். பட் எனக்கு தான் தெரியும் நான் பார்க்க எப்படி இருந்தேன்னு சொல்லி. பார்க்கவே முடியாது, அப்படி இருப்பேன். அண்ட் ஸ்டேட்டஸ் அங்கேயும் அதே கதை தான். லுங்கி ஒன்றை போட்டுக்கிட்டு ஏர் ஹோஸ்டஸ்க்கே ட்ரை பண்ணுவேன், இப்படி மாங்கா மாதிரி ஒரு வியட்நாம் தொப்பியோட. பட் இப்படி பர்சன் செம்மையா இருந்தாலும் டிப் நல்லா இல்லைன்னா யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து உன்னோட வேல்யூவை டிஸ்கவர் பண்ண மாட்டாங்க. பட் இதோட ஆப்போசிட் எடுத்தோன்னா, டிப் செமையா இருந்து பர்சன் சரியில்லைன்னா தென் எல்லாரும் உனக்கு அட்ராக்ட் ஆவாங்க. பட் யாருமே உங்க கூட தங்க மாட்டாங்க. பிரேக்கப், டிவோர்ஸ்னு எல்லாமே பிஞ்சிடும். இதைத்தான் யூடியூப்ல கிளிக் ரேட் அண்ட் ரிட்டன்ஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே நான் தமிழில் செம்மையா போட்டேன்னு சொல்லி எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. நோ, வீடியோ நல்லா இருந்துச்சு. அதனால தான் 300 லைக்ஸ், எக்கச்சக்க கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ஸோ அனிமல்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும்தான், வெள்ள மனசுலாம் கணக்கு கிடையாது. பட் ஹியூமன்ஸ்க்கு போட்டிருக்கிற அட்டையும் முக்கியம், கவர்க்குள்ள இருக்கிற கண்டென்ட்டும் முக்கியம், ரெண்டுமே முக்கியம். ஸோ இதைத்தான் அப்ஜெக்டிஃபிகேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. சூப்பர்ஃபிஷியல் அண்ட் ஷாலோ டேர்ம்ஸ்லையும் நீ அட்ராக்டிவா இருக்கணும். வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான அம்சங்களும் உன்கிட்ட இருக்கணும். ஸோ பாய்ஸ் பார்க்குற பியூட்டியும் கேர்ள்ஸ் பார்க்குற ஸ்டேட்டஸையும் நம்பர் லைன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா போத் கோ ஃப்ரம் -infinity to infinity. அதாவது உன் ஸ்டேட்டஸ் இதுனா உனக்கு கீழேயும் கோடி பேர் இருக்காங்க, உனக்கு மேலேயும் கோடி பேர் இருக்காங்க. உனக்கும் கீழே உள்ளவர் கோடினா உனக்கும் மேலே உள்ளவர் கோடி தான். ஸோ இதை பார்த்து நிம்மதியா இருக்கிறதா இல்லை இதை பார்த்து வருத்தப்படுறதான்னு நீ தான் சொல்லணும். பட் நீ இப்படி எங்க இருந்தாலும் ஒன் ஸ்டெப் மேலே போகலாம். நான் நிறைய ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்து மேலே போனேன் பியூட்டியில். டான் ஃப்ரான்ஸோட ஸ்டைல் கோர்ஸ் எடுத்து நிறைய ட்ரை பண்ணி என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை இம்ப்ரூவ் பண்ணேன். மியூயிங்னு சொல்லி நைட்டு தூங்கும் போது வாயில டேப் போட்டு ஜா லைனை இம்ப்ரூவ் பண்ணேன். அலி அப்தால் அவரோட ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணி என்னோட பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணேன். என்னோட எக்ஸ் ஒய்ஃப் பார்க்க எலும்பா இருக்க அப்படின்னு சொன்னதுனால கெலிஸ்தனிக்ஸ் பண்ணி ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிட் ஆனேன். ஸோ இப்படி நிறைய ஸ்மால் ஸ்டெப்ஸ் நிறைய நாளாக எடுத்து ஏதோ கொஞ்சமா அழகை இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் நடிச்சா ஹீரோ தான், ஓவர் நைட் ஒபாமா தான் அப்படின்னு சொல்லி அழகை கண்ணா பின்னாடி இன்க்ரீஸ் பண்ண பீப்புள் எண்ட் அப் கோயிங் மேட். இதைத்தான் நான் என் ஹேர் ஃபால் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். முடி ரொம்ப கொட்டுதுன்னு பசங்கள்லாம் பயந்து ஃபினஸ்ட்ரைட் அண்ட் டியூட்டஸ்ட்ரைட்னு இந்த 2 மருந்தை சாப்பிடுவாங்க. தீஸ் ஆர் ரியலி ஸ்ட்ராங் டேப்லெட்ஸ். ஸோ ரொம்ப ஸ்மால் டோஸ் தான் எடுக்கணும் அண்ட் ரொம்ப நாளாகும் ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு. பட் அந்த ஸ்லோ ஸ்மால் பேஸை பொறுத்துக்க முடியாம கண்ணா பின்னாடி ஓவர் டோஸ் பண்ணுவாங்க சீக்கிரமா மேலே போகிறதுக்கு. பட் அந்த மருந்தை ஓவர் டோஸ் பண்ணா கிளினிக்கல் டிப்ரெஷன் வந்துடும். ஸோ மென் அட் தி ஏஜ் ஆஃப் 20s and 30s சூசைட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க டிப்ரெஷன் தாங்க முடியாம. சிமிலர்லி கேர்ள்ஸும் சேம் தான், சீக்கிரமா மாடல் மாதிரி ஆகணும்னு சொல்லி எக்கச்சக்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்குவாங்க. பட் அவங்களோட இம்பேஷன்ஸ்ல நிறைய ரிஸ்கி சர்ஜரிஸ்லாம் பண்ணி அடுத்தடுத்து பேக் ஃபயர் ஆகி ரொம்பவே அழகா இருந்தவங்க லைஃபை தொலைச்சிருவாங்க. ஸோ ஒற்றை மண்ணு தான் ஒட்டும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம லேசியா நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா எந்த மண்ணும் ஒட்டாது. கொஞ்சமாவது எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு போய் புரண்டாதான் கொஞ்சமாச்சும் ஒட்டும். பட் என்னதான் ஃபெவிகால்லாம் போட்டு புரண்டாலும் பீச்சில் இருக்கிற எல்லா மண்ணும் ஒட்டிடாது. ஸோ அப்படியே தூங்கி எழுந்து அப்படின்னு போனா
கண்டிப்பா எதுவுமே ஒட்டாது. ஏதோ மூஞ்சி கழுவி பவுடர் அடிச்சுட்டு போனா, ஏதோ லைட்டா ஒட்டும். பட் ஒரு லிமிட்டுக்கு மேல அக்செப்ட் யுவர் ஃப்ளாஸ். டோன்ட் கோ மேட் இன் ட்ரைங் டூ அச்சீவ் பெர்ஃபெக்ஷன். ஸோ இந்த மாரி கேர்ள்ஸ் ட்ரைங் டூ மூவ் அப் தி பியூட்டி லேடர் இஸ் பிகாஸ் ஆஃப் பாய்ஸ் அப்ஜெக்டிஃபிகேஷன் தான். அண்ட் கேர்ள்ஸ் அட் த பாட்டம் வில் ஃபீல் பாடி ஷேமிங். பட் யூ டோன்ட் ஹேவ் டு பேனிக். ஏன்னா மென்ஸ் அப்ஜெக்டிஃபிகேஷன் வொர்க்ஸ் வியா ஃபீனோடைப்ஸ். லைக் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு நாள் ஜிம்முக்கு போயிருந்தோம். அப்ப அங்க ஒரு பொண்ணு செம அழகா இருந்தா. "மச்சான் பாத்தியா?" அப்படின்னு கேட்டா. அவன் என்ன என்ன பாத்தியான்னு கேட்டான். "டேய் பொண்ணுடா" அப்படின்னு சொன்னேன். "ஆமா பொண்ணு" அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த பொண்ணு எனக்கு செம்ம அட்ராக்டிவா இருந்தா. பட் ஹி வாஸ் இன்டிஃபரண்ட். இன்னொரு நாள் நானும் அவனும் ரோட்ல நடந்து போக சொல்ல ஒரு பொண்ணு வந்தா. இப்ப அவன் கேட்கறான் என்ன, "மச்சான் பாத்தியா?" "என்ன பாத்தியா?" "அதான்டா அந்த பொண்ண." எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த செகண்டா பார்த்த பொண்ணுக்கு அவன் அட்ராக்ட் ஆனான். பட் நான் இன்டிஃபரண்ட். ஸோ பேசிக்கா என் ஃப்ரெண்டுக்கு ஃபேஸ் அழகா இருந்தா, அப்படியே கால்ல விழுந்துருவான். பட் நான் அப்படி கிடையாது. இன்டீசென்ட்டான அட்ரிபியூட்ஸ். பூப்ஸ் செம்ம அழகா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். இதத்தான் இங்கிலீஷ்ல ஃபீனோடைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிளாக்ரண்ட்ன்னு ஒரு யூடியூபர் இருக்கான். அண்ட் அவனுக்கு ஃபீட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பூப்ஸ்ல க்ளீவேஜ் காட்டுறது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவ்னா, ஃபீட்ல இப்படி ஃபிங்கர்ஸ் காட்டுறது அவனுக்கு ரொம்ப அட்ராக்டிவ். ஸோ இந்த மாதிரி சோ மெனி டைப்ஸ் ஆஃப் மென் இருக்காங்க. ஸோ யூ கேன் ப்ளே டு யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் அக்செப்ட் யுவர் வீக்னஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பூப்ஸ், ஃபேஸ் இதெல்லாம் செம்மையா இல்லைனா கூட ஜிம்முக்கு போய் லெக்ஸை ஒர்க் அவுட் பண்ணா நான் அட்ராக்ட் ஆக மாட்டேன், என் ஃப்ரெண்ட் அட்ராக்ட் ஆக மாட்டான். பட் இந்த யூடியூபரை லபக்குன்னு பிடிச்சிடலாம். ஸோ இது சரியில்லை அது சரியில்லைன்னு உன்னோட வீக்னஸஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாம, இது செமையா இருக்கு அது செமையா இருக்குன்னு உன்னோட ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் எல்லாத்தையும் ஒன்னால முடிஞ்ச ஒன் ஸ்டெப் இம்ப்ரூவ் பண்ணி ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கலாம். லைக் கை உடஞ்சு போனா கூட ஒரு கால் உடஞ்சு போனா கிடைப்பான். ஸோ இந்த ஸ்கேல்ல எங்க இருந்தாலும் தேர் இஸ் சம்படி ஃபார் எவ்ரிபடி. அதுதான் நம்ம தலைவர் டீன் மார்ட்டின் லிரிக்ஸ். லைக் ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க கூட குழந்தை குட்டின்னு ஹாப்பியா தான் இருக்காங்க. பட் தட் டசன்ட் மீன் யூ கேன் பி லேசி. லைக் ஒரு கேர்ள் எப்பயுமே அவளோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவல் ஆர் அபோவ் இப்படி தான் சூஸ் பண்ண ட்ரை பண்ணுவா. ஸோ எங்கேயோ இருக்கிற இலான் மஸ்க் ஆப்வியஸ்லி அட்ராக்டிவ். பட் இப்படி தூத்துக்குடியில் இருக்கிற நிவேதாக்கு இலான் மஸ்க் கிடைக்க மாட்டான். ஸோ அவளால முடிஞ்ச நம்பர் ஆஃப் மென்னுக்கு ஹூ ஆர் ஈக்குவல் அண்ட் அபோவ் ஷீ வில் கெட் அட்ராக்டட். ஸோ இவங்களோட கேரக்டர்லாம் மட்டும்தான் தெரிஞ்சிக்கவே ட்ரை பண்ணுவா. அண்ட் அதுல யாரோட கனெக்ஷன் கம்பேட்டபிலிட்டி கெமிஸ்ட்ரியில் ஒர்க் அவுட் ஆகுதோ அவங்கள லவ் பண்ணுவா. பட் இந்த மாதிரி எல்லா லெவல்ஸ்லயும் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம லெவல்லையும் ஒரு தீர்ப்பா அப்படின்னு சொல்லி லேசியா இருக்க முடியாது. லைக் பாஸ்ங்கிற பாஸ்கரன்ல ஸ்டேட்டஸே இல்லைனாலும் நிறைய சந்தர்ப்பத்தில் அவனோட கேரக்டரை பார்த்து அவள் லவ் பண்ணிடுவான். லைக் சிச்சுவேஷன்ஸே ரொம்ப லக்கியா பிளே அவுட் ஆகி இது இல்லாமையே இதை அவளை பார்க்க வச்சிருவான். பட் வேலைக்கே போகாம பட்ட பகல்ல இப்படி ரஜினி படம் பார்த்தா கேரக்டரை லவ் பண்ற நயன்தாராவே விட்டுட்டு போயிடுவான். படிப்பே வராட்டியும் 4 பேருக்கு படிப்பு சொல்லி கொடுத்து காசை பார்த்தாதான் அவ கூட இருப்பான். ஏன்னா வயித்துல குழந்தைய வச்சுட்டு நீ காசு சம்பாதிக்கலாம்னா அம்போதான். ஸோ ஒரு மினிமம் ஸ்டேட்டஸ் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் சர்வைவல். அண்ட் அதுக்கு மேல வர போனஸ் ஸ்டேட்டஸ் நம்ம ஸ்டாகோட ஹார்ன்ஸ் மாதிரி தான். நாட் ரெக்வயர்ட் ஃபார் சர்வைவல் பட் ரெக்வயர்ட் ஃபார் டேட்டிங். ஸோ கேர்ள்ஸுக்கு சொன்ன அதே டைனமிக்ஸ் தான். டோன்ட் பி லேசி அண்ட் பணம்னு டோன்ட் கோ மேட். என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. வாழ்ந்தா கெத்தா வாழணும் இல்லைனா செத்துடணும் அப்படின்னு ஒரு ரேட் ரேஸ்ல பயங்கரமா ஓடுவான். பட் என்ன கேட்டா பாஸ்ங்கிற பாஸ்கரன் டயலாக் தான். ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்களுக்குள்ள தானே காம்படிஷன். உனக்கு என்ன வந்தது? நீ பாட்டுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஸோ பாய்ஸோட அப்ஜெக்டிஃபிகேஷன் அண்ட் கேர்ள்ஸோட ஜட்ஜ்மெண்ட் வெறும் இந்த டிப் மட்டும்தான். பட் அதுக்கப்புறம் கனெக்ஷன், கெமிஸ்ட்ரி, பாண்டிங், அட்டாச்மெண்ட் அதுதான் மெயின். ஸோ இங்க நான் இவளை பண்ண அப்ஜெக்டிஃபிகேஷன்லாம் கரெக்ட் தான். பட் உங்ககிட்ட வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, என்னைய நானே செருப்பால் அடிக்கிறேன், அடிச்சுக்கிறேன். இதை முதல்ல டெலீட் பண்ணிட்டு வந்துட்டு என்னைய நானே அடிச்சுக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஏன்னா அப்ஜெக்டிஃபிகேஷன் சீம்ஸ் டு பி a வெரி கான்ட்ரோவர்ஷியல் டாபிக். தப்பா ரைட்டான்னு ஒரே கன்ஃபியூஷன். லைக் சன் இஸ் ஹாட் எனக்கு வேர்க்குதுன்னு சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. பட் கேர்ள் இஸ் ஹாட் எனக்கு தூக்குது அப்படின்னு சொன்னா உன்னை 32 பீஸா வெட்டி களைச்சு போட்டுருவாங்க. அதுல இருந்து உன்னை கண்டுபிடிக்கவே கஷ்டமாயிடும். ஏன்னா இந்த எஃபெக்டை பத்தி பேச இந்த காசை பத்தி பேசி ஆகணும். ஸோ அதுக்கு பொண்ணோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் பேசி ஆகணும். ஸோ ஒரு டிவோர்ஸ் கப்புள் அவங்களோட குழந்தைய எந்துன்னு சண்டை போட்டுக்குவாங்க. பட் ஆக்சுவலா குழந்தை 2 பேருதும் தான். அண்ட் குழந்தை பிறந்த செக்ஸ் அதுவும் 2 பேருதும் தான். யூ நீட் டு மியூச்சுவலி கன்சென்ட் ஃபார் செக்ஸ் டு ஹேப்பன். அண்ட் செக்ஸ்க்கு முன்னாடி வர செக்ஷுவல் அட்ராக்ஷன் அதுவும் ஜாயிண்ட் கஸ்டடி தான். உன்னோட அட்ராக்ஷனை பேச அவளோட பெர்மிஷன் வேணும். ஸோ அப்ஜெக்டிஃபிகேஷன் இஸ் நாட் ராங். பட் உன்னால பேச முடியாது நெட்ல. பேசினா கொளுத்துவாங்க. லைக் இந்த பொண்ணுலாம் பொண்ணுங்களை பார்க்காத, பேசாத அண்ட் பழகாதன்னு சொல்றாங்க. அண்ட் நான் 3மே பண்ணியிருக்கேன். 200 டைம்ஸ் மேலேயே பண்ணியிருக்கேன். அந்த வீடியோல ஒரு 150 பத்தி பேசியிருக்கேன். ஸோ சூர்யா இந்த பொண்ணை தேடி யூரோப் வரைக்கும் போனது கேரக்டர் தேடியா? அப்ஜெக்டிஃபிகேஷன். ரஜினி வாங்க பழகலான்னு லோலோன்னு அலைஞ்சது கேரக்டர் பார்த்தா அப்ஜெக்டிஃபிகேஷன். ஸோ பசங்களுக்கு பொண்ணை பார்த்தோன்னே பிடிக்கும். பட் பொண்ணுங்களுக்கு பசங்களை பார்க்க தான் பிடிக்கும். ஏன்னா நீ டிசிப்ளின்டா, பொறுப்பா, ஆம்பிஷியஸா இருந்தா
இன்னைக்கு உன் ஸ்டேட்டஸ் கம்மியா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் மேல போவோன்னு உன்னோட பிஹேவியர்ஸ் எல்லாம் பார்க்க புரிஞ்சு உன்னோட பொட்டன்ஷியல் ஃபார் ஸ்டேட்டஸை கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இது எல்லாமே பேஸ் லெவல் அட்ராக்ஷனுக்கு மட்டும்தான். கோர் லெவல் லவ்லாம் கேரக்டர் பாண்டிங்ல தான் வரும். ஸோ யூரோப்புக்கு போய் டேட்லாம் போனதுனால தான் அவ செத்ததுக்கு அழுதுட்டு இருப்பாரு. ஸோ அப்ஜெக்டிஃபிகேஷன்ல இருந்து அட்டாச்மெண்ட் போறது தான் ஒரு மேன்ஸ் டேட்டிங் ஜர்னி. ஸோ கோ ஹெட் அண்ட் அப்ஜெக்டிஃபை. பட் சிவா சொல்ற மாதிரி quiet.